பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தாவே, வசனம் சொல்கிறது, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய செங்கடல் என்கிற ஒரு பெரிய செங்கடலை அல்லது ஒரு பெரிய தடைகளை அவர்கள் கடந்து வந்து வெளியில் வந்ததற்கு பிறகு அவர்கள் கர்த்தரை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தில் பல ஜனங்கள், அன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் பல காரியங்களை அவர்கள் வணங்கலாம், பல தேவர்களை வணங்கலாம். ஆனால் அதைவிட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் எங்களுக்காக செங்கடலை இரண்டாய் பிளந்தவர். அவர் எங்களுக்காக வழிகளை வாய்க்க பண்ணினவர். அவர் எங்களுக்காக எல்லா அதிசயங்களையும் அவர் செய்தவர். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி அவர் நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆனாலும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன். தேவனே, நீரே உயர்ந்தவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பான கர்த்தர் இந்த பூமியில் யார்? நீரே துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அவரை நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. நீங்கள் துதிக்க 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 உங்கள் முன்னாடி நீங்கள் பார்க்கிற எவ்வளோ பெரிய செங்கடலாக இருந்தாலும் அது ஒரு செகண்டில், ஒரு நிமிடத்தில் அதை பிளக்கிற கர்த்தரை உங்கள் கண்களால் காண கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். துதிப்பீங்களா? இன்னைக்கு உங்களை பார்த்து நான் விசுவாசத்தோடு கேட்குறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் கர்த்தரை ப்ரைஸ் பண்ணி கொண்டே இருங்க. அல்லது சில நேரத்தில் நம்ம சில இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நல்ல ஆவிக்குரிய பாடல்களை கேட்டு கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா அவர் துதிக்க துதிக்க உங்களுக்கான வழியை அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த நாளில் அதான் சொல்லப்படுகிறது. சத்துருன் என்ன சொன்னா? தொடருவேன், உங்களை பிடிப்பேன், உங்களை கொள்ளையாடி பங்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் தம்முடைய ஜனத்தை மீட்டார். தம்முடைய ஜனத்திற்கு நல்ல விடுதலை கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து துதிக்கிறவர்களாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.